Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து Seiko ஆப்ல ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Seiko ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Seiko ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு. 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கு. மை சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இப்போ நீங்க வந்து இந்த பேஜுக்கு இப்படியும் வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பேக் போயிட்டு மறுபடியும் 3 டாட் கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மை சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணாலும் சேம் அதே பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க இதுல இருந்து கூட வந்து நீங்க உள்ள போயிட்டு ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க. இப்போ இதுல வந்து எடிட் Seiko பிளஸ் பிளான் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. எடிட் Seiko பிளஸ் பிளான் சொல்லிட்டு இருக்கு ப்ளூ கலர்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எடிட் Seiko பிளஸ் பிளான் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டாப் Seiko பிளஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் Seiko பிளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா என்ன ரீசனுக்காக ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுல நான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ரீசன் செலக்ட் பண்ணிக்கிறேன். டோன்ட் வாண்ட் டு பே மந்த்லி சொல்லிட்டு இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம்ல வந்து ஸ்டாப் பிளான் சொல்லிட்டு இருக்கு. ஸ்டாப் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாப் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஸ்டாப் பிளானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல ஸ்டாப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த ஸ்டாப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டாப் Seiko பிளஸ் சொல்லிட்டு இதுல வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்ட பிறகு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆயிடும். ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிடும், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க ஃப்ரீ ட்ரையல் வச்சிருந்தா அந்த ஃப்ரீ ட்ரையல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். 7 டேஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் ஃப்ரீயா வீடியோஸ் வந்து பார்த்தலாம். ஃப்ரீ ட்ரையல்ல நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருந்தா ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த ஆட்டோ பேலாம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ள போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் திரும்பவும் இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு மை சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து பண்ணியாச்சு. நீங்க வந்து 7 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தா இன்னில இருந்து 7 டேஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை ஃப்ரீயா பாத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அது வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. ஆட்டோ பே மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆகும். இப்போ இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க வேலிட் ஃப்ரம், அதுக்கப்புறம் வேலிட் டில்னு சொல்லிட்டு அது ஸ்டார்டிங்கும் எண்ட் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். மற்றபடி ஆட்டோ பே ஸ்டேட்டஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆயிருக்கும். நீங்க வந்து Seiko ஆப்ல அந்த ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி ஆட்டோ பே செட் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க இந்த ஆப்பை பத்தின முழு டீடைலும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் தெளிவான ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்க முழுசா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.